நல்ல சாஃப்டான பன்னீரோட டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், கிரேவி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s Chana சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. இப்போ நான் ஒரு 200 கிராம் அளவு பன்னீர் எடுத்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய தக்காளியாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸ் தக்காளியாக ஒரு 2 பழுத்த தக்காளி எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் தோல் நீக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் சில பொருட்கள் அரைச்சிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா அதில் ஒரு 4 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு அளவு இஞ்சி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், இந்த அளவு அதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 8 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக நான் காட்டுற அளவு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்து அரைச்சோன்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெயும் வெண்ணெயும் சேர்த்து கலந்து கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை வெண்ணெயோடு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் இந்த வெண்ணெயிலேயே பன்னீரை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நம்ம சேர்த்துருக்கிற மிளகாய்த்தூளும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிற அளவு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சு கரண்டி வச்சு சாஃப்டாக பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது இருக்கட்டும். இப்போ இதே பேன்லேயே வெண்ணெய் ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது, இது கூடவே இன்னும் 1 ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் விரும்பினா இந்த பேனை அப்படியே பன்னீரோட தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு பேனில் கூட நீங்கள் திரும்ப கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போது இதில் ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வர தண்டியும் வதக்கிக்கலாம். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணோன்னா வெங்காயம் சீக்கிரமே நமக்கு வதங்கி வந்துடும். இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக தான் சேர்த்துருக்கோம், விருப்பம் இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெங்காயத்தோடு கலந்து விட்டதுக்கப்புறமா நாம் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நாம் அரைச்சி சேர்த்த இந்த பொருட்களோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும். இதை நல்லா வதக்கிட்டு இருக்கும்போதே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நாம் ஃபஸ்ட்டே பன்னீர் ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற கிரேவி அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போது மிக்ஸி ஜாரை அலசி ஒரு 3/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கிரேவி எந்த கன்சிஸ்டன்சியில் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் திக்காக செய்கிறதுனால ஒரு 3/4 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த அளவு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழித்து பாருங்கள், இப்போவே கொஞ்சம் வெண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நாம் ஒரு தடவை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டி வச்சு ரொம்ப அழுத்தி இல்லாமல் சாஃப்டாக கொஞ்சம் பன்னீரை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ திரும்ப ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதுக்கு மேலே ரொம்ப நேரம் பன்னீரை வேக வச்சிட வேண்டாம். இந்த டைமில் நாம் கொஞ்சமாக கசூரி மேத்தி எடுத்து 2 கைகளுக்கும் நடுவில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை கூடவும், ஜீரா ரைஸ், பட்டாணி புலாவ், ஃப்ரைட் ரைஸ்னு வெரைட்டி ரைஸ் கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.